உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்காவது காஃப் கோல்ட் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை நீங்களும் ட்ரை பண்ணலாம். எப்பயும் குழந்தைகளுக்கு அலோபதி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா ஈஸியாக காஃப் கோல்ட்லேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதே போல் குழந்தைகளும் நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. எனக்கு காஃப் கோல்ட் வரும்போது எங்கள் பாட்டி இந்த கஷாயம் தான் வச்சு கொடுப்பாங்க. நானும் என் குழந்தைக்கு இதே கஷாயம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 2 நாள் தான் நெஞ்சு சளியெல்லாம் வெளிவந்துடும். அதே போல் ட்ரை காஃப் இருந்தால் சரியாயிடும். ஒரு பேனில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 வெத்தலை நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். அதே போல் கற்பூரவள்ளி இருந்துச்சுன்னா ஒரு 4 கற்பூரவள்ளி இலைகளை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. துளசியும் கிள்ளி சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கறனால இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. பெரியவங்களுக்குன்னா அப்படியே அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். 5 கிராம்பு, 10 குருமிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் முழுமல்லி எல்லாத்தையும் தட்டி உள்ள சேர்த்து நல்லா 2 கொதி வர வரைக்கும் விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்க தண்ணி பாதியாக குறைஞ்சி வரணும். அந்தளவு நல்லா சுண்ட விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியோட கலரே சூப்பராக மாறிடுச்சு. இந்த கஷாயம் காய்ச்சும் போது ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா பக்கத்தில் நிற்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்டீம் எடுத்தால் ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு 3 ml, பெரியவங்க 1 டம்ளர் வரைக்கும் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.